அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் உள்ள அடவிநயினார் அணை நடப்பாண்டில் 5வது முறையாக நிரம்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், விரிவான விவரம். தென்காசி மாவட்டத்தில் பெரிய அணையாக கூறப்படக்கூடிய அடவிநயினார் அணை 132.22 அடி கொள்ளளவு கொண்டது. இந்த அணையானது 5வது முறையாக இந்த ஆண்டில் நிரம்பியுள்ளது. அணை பகுதியில் நேற்று தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. அடவிநயினார் அணை பகுதியில் மட்டும் 43 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக அணை நிரம்பியதும் அணையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய 155 கன அடி நீரானது முழுவதுமாக ஆற்றில் கலந்து விடப்படுகிறது. இதனால் அனுமன் நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. அனுமன் நதி செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அனுமன் நதியானது சுரண்டை பகுதியில் செல்லக்கூடிய நிலையில் சுரண்டை, சாம்போரடரை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்குள்ள பிள்ளையார் கோவிலை சுற்றி தண்ணீரானது தேங்கி வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். வழிந்தோடிகள் வழியாக அந்த நீரானது அணையிலிருந்து வெளியேறி வரக்கூடிய அந்த அழகான காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த அணை நிரம்பி உள்ளதால் இந்த பகுதியில் விவசாயம் செழிப்பாக இருக்கும் என்று இங்குள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விக்னேஷ். மகேஷ், ஏற்கனவே குற்றாலருவிகளில் குளிப்பதற்கு பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது அடவிநயினார் அணை 5வது முறையாக நிரம்பியிருக்கிறது. இதனால் விவசாயம் செழிக்கும் என்று மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நிலையில அறிவுறுத்தல் என்பது எதனும் கொடுக்கப்பட்டிருக்கா? முழு தண்ணீரும் அப்படியே ஆற்றில் வெளியேற்றப்படுவதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரை பகுதியில் ஆற்றில் யாரும் இறங்கவோ கால்நடைகளை உள்ளே அனுப்பவோ வேண்டாம் என ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் தண்ணீர் அதிகரித்தால் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. விக்னேஷ். தென் மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது தென்காசியை பொறுத்த வரைக்கும் மழை இருக்கா, எப்படி இருக்கு? தற்போது நேற்று இரவு முதல் தொடர்ந்து பெய்து வந்த மழையானது இன்று காலை முதல் சற்று ஓய்ந்துள்ளது. இதன் காரணமாக தற்போது இந்த பகுதியில் மழை என்பது குறைந்துள்ளது என்று கூறப்படுகிறது. இப்போ மாவட்ட நிர்வாகம் சார்பா என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறாங்க? ஏற்கனவே இந்த பகுதியில் உள்ள குண்டாறு அணை நிரம்பியுள்ளது. அதே போல் தற்போது அடவிநயினார் அணையும் நிரம்பியுள்ளது. ஏற்கனவே இந்த பகுதியில் கடந்த 2 தினங்களாக பெய்த மழையின் காரணமாக நேற்று இரவு முதல் அனைத்து குளங்களும் நிரம்பும் தருவாயில் சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே குளங்கள் உள்ளிட்டவற்றை கண்காணிக்கும் பணியும் வரக்கூடிய நீர் வரத்து எவ்வாறு உள்ளது என்பதை குறித்து கண்காணிக்கக்கூடிய பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் ஏற்கனவே குற்றாலத்தில் 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இன்று அதிகபட்சமாக தென்காசி மாவட்டத்தில் ஆய்க்குடி சுற்றுவட்டார பகுதியில் 145 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதேபோல் தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் கருப்பாநதி அணையில 81 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதேபோல் செங்கோட்டையில் 65 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும், குண்டாறு அணை பகுதியில் 62 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகியுள்ளது. கடனாநதி அணை பகுதியில் 54 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக சுற்றியுள்ள மொத்தமாக தென்காசி மாவட்டத்தில் 668 மில்லிமீட்டர் 66 சென்டிமீட்டர் மழை பொழிவானது தற்போது பதிவாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.